தினகரன் என்ன சொல்றாரு, நீங்க எடப்பாடியை வந்து முதல்வர் கேண்டிடேட் சொல்ற வரையும் நான் அந்த கூட்டணி சைடே போக மாட்டேன், வரமாட்டேன்றார். பாஜக அதனால தான் அந்த முதல்வர் பதவின்ற விஷயத்திலிருந்து பேசாம இருக்காங்க. அதனால கடைசி நேரத்தில் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது. அதனால் தற்சமயத்துக்கு அவங்க பாஜகவுடைய பாயிண்ட் என்னவா இருக்குன்னா, உடனே விலகி போனவங்கள சேருங்க. அதாவது செங்கோட்டையன் சொல்றாரு, நான் பாஜக ஆட்களெல்லாம் பேசிட்டு இருக்கேன், நல்ல செய்தி சீக்கிரம் வரும்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறது காரணம் அதுதான். அதனால் வந்து எடப்பாடியை பொறுத்த மட்டும் அவர் சேர்க்குற மாதிரி ஐடியாவில் இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ தேமுதிகவை சேர்க்க முடியுமான்னு தூது அனுப்புறாரு. ஒன்று அதையும் வந்து மறுநாள் வந்து பிரேமலதா உடச்சி விட்டாங்க. இல்லை எங்கள் அம்மா இறந்து போனதுக்கு துக்கம் விசாரிக்க வந்தார் உதயகுமார் அப்படின்ட்டாங்க. ஸோ அதுவும் ஒன்று இதாச்சு. ஜிகே வாசன் மட்டும் உறுதியாக இருக்கார். அவருக்கு 5 சீட் கேட்குறாரு. அவர் சேலத்தில் போய் கேட்டு வந்துட்டார், 5 சீட் கொடுங்கன்ட்டு. அதெல்லாம் பின்னாடி பார்க்கலான்ட்டு எடப்பாடி சொல்லிட்டாரு. ஸோ எடப்பாடி வந்து தன்னுடைய கட்சியும் பாஜக விரும்பின மாதிரி பலப்படுத்தலை, கூட்டணியிலையும் ஆட்களை சேர்க்கறதுல அவருக்கு பிரச்சனை இருக்குது. பாமக அன்புமணியும் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கார், போய் சேரலாமா பாஜக அணியில், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாமா எப்படிப்பட்ட கூட்டணியில் அமையும் அப்படின்னு. இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் விஜய் எடுக்கிற மூவ் வந்து கொஞ்சம் கூட்டணியிலலாம் மாற்றி அமைக்கும். ஆக்சுவலாக விஜய் அதிமுக, பாஜக இல்லாத அதிமுக விஜய் போனார்னா அது ஒரு அந்த கூட்டணிக்கு இன்னும் பல கட்சிகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கொஞ்சம் திமுகவுக்கு போட்டி கொடுக்கும்.